Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வருகிறது. இன்றைக்கான தினவசனம் யோவான் 11:25 இறைவசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு அருமையான ஒரு வசனத்தை நமக்கு தியானிக்க அருளி இருக்கிறார். இன்றைய தினவசனமானது ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதி, அதாவது கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நன்மைகளும் குறைவில்லாமல் இந்த மாதம் நம்மளை வழிநடத்தின தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இங்கு மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு ஆண்டவர் இயேசுவுக்கு மிக ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் போல, ஒரு சகோதரன் போல. இப்போது மார்த்தாள் மரியாள் தன் சகோதரன் மரித்து விட்டான் என்று அழுது வேதனைப்பட்டிருந்த சமயத்திலே இயேசுவும் அந்த இடத்திற்கு வந்து அவரும் கண்ணீர் விட்டார். இந்த ஒரு விஷயத்தின் மூலியமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், மற்றவர்களுக்கு துன்பங்கள் வரும்போது நாம் அழ வேண்டும், மற்றவர்களுக்கு சந்தோஷம் வரும்போது நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே யாருக்கு துன்பம் வருகிறதோ அதை வேடிக்கை பார்த்து சிரிப்பவர்கள் அநேகம். அதனால தான் இங்கே லாசரு மரித்தது குறித்து ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆண்டவர் கண்ணீர் சிந்தினார். மரித்தவர்களை ஆண்டவர் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்று அவர் தெரிந்திருந்தாலும் ஒரு தடுமாற்றம். ஏனென்றால் நம் உடன் பிறந்தவர்கள் நாம் இழக்கும்போது அந்த வேதனைக்கு முன்பதாக நமக்கு எதுவுமே நம் சிந்தனை வராது. அதனால தான் இங்கே ஆண்டவர் மறுபடியுமாக மார்த்தாளுக்கு அதை நினைவு கூறுகிறார். அப்போது மார்த்தாள் மரியாளுக்கு மறுபடியுமாக நினைவூட்டினார். இன்றைக்கு கூட நமக்கும் அதே தான். நாம் உடன் பிறந்தவர்களோ இல்லை உறவினர்களே நாம் இழந்திருக்கலாம், அவர்கள் மறித்திருக்கலாம். ஆனால் அவர் கடவுளுடைய அரசாங்கத்தில் நாம் நிச்சயமாக பார்க்க போகிறோம். எனக்கு கூட என்னுடைய தந்தை 2007 தவறினார். ஆனால் நான் இப்போது வரை அவரை பார்க்கும் பொழுது நினைப்பேன், அப்பா அவங்கள நான் சீக்கிரமாக கடவுளுடைய அரசாங்கத்தில் பார்க்க போகிறேன். இதை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலையும் ஒரு வசனம் இருக்கிறது. அதை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமானி இருந்தான். நோவா தேவனுடனே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த வார்த்தைக்கான ஒரு ஆழமான கருத்து என்னவென்றால், ஆண்டவருடைய நீதியின் வழியிலே நடந்தார். அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால்தான் பல உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மையும் வழிநடத்தி நம்மையும் கருவியாக பயன்படுத்தி அநேக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய ஊழியத்தின் மூலியமாக கூட எத்தனை ஆன்மாக்களை பாதுகாக்க முடியுமோ அத்தனை ஆன்மாக்களை பாதுகாக்கும் பரலோக வேலைகளை நாம் இந்த பூமியிலிருந்து செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். முக்கியமாக நான் மிகவும் ஸ்லாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன். அநேக கஷ்டங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் என்னையும் பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்தி எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவருடைய இன்ப நாமத்தினாலே அவர்களை காப்பாற்றுவதிலே நான் பெரும் ஆர்வமாக இருக்கிறேன். எரேமியா மாதிரி இன்றைக்கு நான் கடவுளை பற்றி எதையும் சிந்திக்கவில்லை என்றால், இல்லை யாரிடமும் நான் கடவுளுக்கு சாட்சி கொடுக்கவில்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது. எரேமியாவும் அப்படிதான். எரேமியா கடவுள் மீது ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. கடவுளை பற்றி யார்கிட்டும் சொல்லலைன்னா நாடி நரம்பெல்லாம் அப்படி என்ன சொல்றது, சம்பித்திரும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது
அப்போ நம்ம ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு, இறை அன்பு வந்து பெரிய பெரிய காரியங்களை யாராலையும் யூகிக்க முடியாத காரியங்களை அது வெளிப்படுது. அதுதான் தேவ சமாதானம் வந்து அவர்கள் ஆன்மாவை ஆட்கொள்ளும் பொழுது, தேவனும் ஆன்மாவும் ஒன்றாக இணையும் பொழுது நிறைய அற்புதங்களை ஏன் இப்போது கூட நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய ஊழியர்கள் மூலியமாக, போதகர் மூலியமாக எத்தனை நன்மைகளை அவர் செய்கிறார். பெரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்து மூலியமாக அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அதனால் நீங்கள் விசுவாசத்திலே தேறி பலன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள, விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருக்க நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தில் நீ சொல்லப்பட்டது போல விசுவாசிக்கிற எவனும் அவன் மறிக்காமல் உயிர் பெறுவான் என்று நீ சொன்னீரே, அதன்படியாக நாங்கள் விசுவாசத்தில் அதிக முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த மாத கடைசியிலே 30ஆம் தேதி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஒரு மாத காலம் எங்களை வழிநடத்தினீர். இன்னும் எப்பொழுதும் எங்களை வழிநடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் சோதர கர்த்தாவை துதிக்கிறோம்ப்பா. எங்களை அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் நம்முடைய ஜீவனல் வார்த்தையில் அதிக தாக்கம் கொண்டவர்களாக, ஆன்மீக விஷயத்தில் ஆரோப்பசி உள்ளவர்கள், சந்தோஷமானவர்கள் என்று உமது வேத வசனத்தின் இசைவாக அவர்கள் மாதிரி கிருபை செய்வாங்க. சொந்தத்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக விசுவாசத்திலே எந்த ஒரு குறைபாடுகளை இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். சொந்தத்தாவை துதிக்கும் இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.